friends, welcome to Ammavinin 4. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எங்க பாட்டி கூட நாங்க கிராஃப்ட் பண்ணிருக்க போறோம். கிராஃப்ட் வர்க்னா சாதாரண கிராஃப்ட் வர்க் கிடையாது. நாங்க கிளாஸ் பெயிண்டிங் பண்ண போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஹாய், வெல்கம் டு Ammavinin 4. இன்னைக்கு நான் குக்கிங் இல்லாமல் கிராஃப்ட் ஒர்க்கு காட்ட போகிறேன். எங்கள் பசங்களுக்கு கிளாஸ் பெயிண்டிங், ரிவர்ஸ் கிளாஸ் பெயிண்டிங் காட்ட போகிறேன். அதை தான் இப்போ வீடியோ எடுக்க போகிறாங்க. எப்படின்றத நான் சொல்லி காட்டுறேன், பசங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். நீங்களும் பாருங்கள். முதல்ல எப்போவுமே இவங்களுக்கு பட்டுக்கோ, பிடிச்சிக்கோ, லெஃப்ட் ஹேண்டில் டிஷ்யூ வச்சுக்கோ. ட்ரேசிங் பேப்பர் வச்சு கிளாஸுக்கு கீழே ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்ட பிறகு அந்த ட்ரேசிங் லைன்ஸ் எப்படி இருக்கோ அது மாதிரி நம்ம லைனர், பிளாக் லைனர் கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த பிளாக் லைனரோட ஃபஸ்ட்டு நம்ம அவுட்லைன் வரைஞ்சிக்கணும். அப்புறமா இந்த கிளாஸி கலர்ஸ் இருக்குது, கிளாஸ் பெயிண்டிங்கு, இதை அந்த லைனருக்குள்ளே நம்ம ஃபில்அப் பண்ணணும். ஃபஸ்ட்டு அவுட்லைன்ஸ் எல்லாம் இந்த லைனரில், பிளாக் லைனர், இதில் 3 கலர்ஸ் இருக்கும். பிளாக் இருக்குது, கோல்டன் இருக்குது, அப்புறம் சில்வர் இருக்குது. நம்ம பிளாக் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு அவுட்லைன் பண்ணணும். இந்த கிளாஸ் பெயிண்டிங் எப்படின்னாக்கா ரெடிமேடாகவே அவங்களே அவுட்லைன் போட்டு விற்பாங்க. நம்ம ஜஸ்ட்டு கலர்ஸ் ஃபில்அப் பண்ண வேண்டியது தான் இது. பிகினர்ஸுக்கு ஃபஸ்ட்டு இப்படி தான் கற்றுக்கிட்டாங்கன்னாக்கா ரொம்ப சீக்கிரமாக அவங்களுக்கு எப்படி போடுறதுன்னு கற்றுக்கிறதுக்கு இது பிகினர்ஸ் பெயிண்டிங், கிளாஸ் பெயிண்டிங்கில். அதுதான் விஷாலீஸ்வரி பண்ண போகிறாங்க. கொடுத்துருப்பாங்க ரெடிமேட் பிக்சர். இது ரொம்ப ஈஸி. எந்தெந்த இதில் எந்தெந்த கலர்ஸ் ஃபில்லப் பண்ணணுமோ அதை ஃபில்லப் பண்ணிடணும். அவ்வளோதான் இந்த கிளாஸ் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும். இப்போது விஷாலி பெயிண்ட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் எடுத்துக்கோ. இந்த க்ரீன் கலர் எடுத்துக்கணும். நாசல்ஸ் ஓப்பனாக இருக்குது. கிளாஸ் பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடணுங்க. அப்படியே இந்த பபிள்ஸ் வராமல் ப்ரெஸ் பண்ணணும். பபிள்ஸ் வந்ததுன்னாக்கா அதை உடச்சிடணும். அப்படியே லேஸாக ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த அவுட்லைனுக்குள்ளே அப்படியே ஃபில்லப் பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு அவுட்லைன் கிட்ட எல்லாம் முதல்ல போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு அவுட்லைனுக்குள்ளே போட்டுட்டோம்னாக்கா அப்புறமா உள்ளே ஃபில்லப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரி, புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு இந்த அவுட்லைன் போட்டுக்கோ. ஜஸ்ட்டு ரொம்ப அழுத்தி பிழியக்கூடாது. லேசாக அப்படியே பண்ணாலே அதில் வரும். ஓகேவா? நீ பண்ணு பவன், போடு. அந்த மாதிரி மெலிசாக வரணும், அழகாக. வேறு இங்கெல்லாம் மொத்தமாக போட்டுட்ருக்குறேன். அது காயட்டும், நம்ம அதை எடுத்துகிட்டு அப்புறம் ஃபில்அப் பண்ணிக்கலாம். மீதி லைனாக போடு. சார், ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த டிஷ்யூ வச்சுருக்கல இதில் தொடச்சிக்கணும். ஓகேவா? தொடச்சிக்கிட்டு மெல்லமாக ஸ்குவீஸ் பண்ணணும். ஓகேவா? எப்படி வருது? ஒரே ஈவனாக ஸ்குவீஸ் பண்ணிட்டு வரணும். எங்கேயாவது திக் ஆகுதுன்னாக்கா எடுத்து இதில் தொடச்சிக்கோ. அதே மாதிரி
இந்த லாஸ்ட்டில் பிடிச்சி பண்ணினாக்கா நல்ல ஈவனாக வரும். ஓகே. பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இதோ பாருங்க, இதுதான் நான் பண்ண கிளாஸ் பெயிண்டிங் எலிஃபண்ட்டு. வரைஞ்சி கலர் அடித்து பேப்பரை வச்சு ஃப்ரேம் வச்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? நான் செஞ்சிருக்க ரிவர்ஸ் கிளாஸ் பெயிண்டிங்ல உங்களுக்கு நான் காட்டுறேன். இது கிறிஸ்டல், ஏதோ ரிவர்ஸ் கிளாஸ் பெயிண்டிங் தான். அதுக்கு மேல பாலகிருஷ்ணன் சின்ன குட்டி கிருஷ்ணன் வெள்ளை தெரிஞ்சுக்கிற மாதிரி.
பண்ணேன். குட்டிக்கு இந்த கிருஷ்ணரை வந்து எங்கள் பொண்ணு பண்ணாங்க. அதே மாதிரி மேலே பாருங்க, அந்த டெடி பேர் வந்து அது எங்கள் டாக்டர் தான் பண்ணுச்சு. இது நான் பண்ணது. இது வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் பண்ணது. அது வந்து கிளாஸ் பெயிண்டிங்கு. இதுவும் வந்து எங்கள் டாக்டர் பண்ணது தான். இது கிளாஸ் பெயிண்டிங் வரைக்கும். இந்த 20 years பேக் வந்து எனக்கு நிறைய டைம் கிடைச்சிது. எங்கள் பசங்க வீட்டில் இருந்தாங்க. அவங்களாம் போயிட்டாங்கனாக்கா நான் கிளாஸுக்கு போயிட்டு வந்து உடனே ஒன்று பண்ணியிருக்கேன். நிறைய பெயிண்டிங்ஸ் வந்து நான் எல்லாருக்கும் கிஃப்ட் பண்ணியிருக்கேன். வெட்டிங்க்கு, பர்த்டேக்கு அந்த மாதிரிலாம் கிஃப்ட் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் அவங்களோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி gift பண்ணியிருக்காங்க. மலேசியா, சிங்கப்பூரில் ஒரு டாக்டர்ஸ் கூட வந்து எல்பிஎஸ் பண்ண வந்தாங்க. அவங்களுக்கு கூட நம்ம வந்து கிளாஸ் பண்ணோம். எம்போசிங் ஷீட்டில் பண்ண இது எல்லாமே வந்து கிஃப்டாக கொடுத்துருக்கேன் நான். அப்புறமா உங்களுக்கு எம்போசிங் ஷீட்டில் எப்படி இது பண்ணுறது, ஆர்ட் பண்ணுறதுன்றது நெக்ஸ்ட் டைம் பசங்க சொல்லி நான் செஞ்ச பிள்ளையார் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு நேரம் போகிறது சுத்தமாக தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. எல்லாரும் ஜாலியாக இது பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து என்னோடது. நான் வந்து நான் வந்து வெறும் பிளேட் தான், வெறும் கிளாஸ். இதில் நான் வந்து நானே ட்ரா பண்ணி ரைஸ் பேப்பர் வச்சு நானே ட்ரா பண்ணேன். அதுக்கப்புறம் இதில் நானே இன்னைக்கு நேற்று ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக இந்த பெயிண்டிங் காஞ்சுது. இன்னைக்கு வந்து நான் கலர் பண்ணியிருக்கேன். இது இன்னும் 24 ஹார்ஸ்க்கு இது காஞ்சிச்சுன்னா நாளைக்கு நான் உங்களுக்கு ரிசல்ட் என்னன்னு காட்டுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பபாய், வணக்கம்.